கர்த்தருடைய பரிசுனம் ஸ்தோத்திரம். என்னை சாட்சியா இருத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றி. என்னோட பேரு ஜெவிஷ் ரிச். என்னோட ஊர் வந்து பாம்பன்விளை. நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு எங்க அம்மா வந்து காஸ்பல் டிவில வந்து அவங்களோட மெசேஜஸ் அப்படி பார்த்து தான் வந்து அந்த ஊழியத்தை பத்தி அம்மா அறிந்து கொண்டாங்க. அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் அப்போவே அம்மா ப்ரேயர் பண்ண அவங்கள்ட்ட கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது எங்க பாட்டி தாத்தா வந்து ஆண்களை வந்து ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்களும் அன்னைக்கு போயிருந்தோம். அந்த நாள் அன்னைக்கு ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது சொன்னாங்க, உன் பேரே பெருமைப்படுத்துவேன் அப்படி முதல் தடவை 2011 சொன்னாங்க. அதே மாதிரி 2016 வந்து ஏசப்பா வந்து எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தாங்க 12th. என் பேரை வந்து எல்லா இடத்துலையும் கத்தர் பெருமைப்படுத்தினாங்க. கத்தர் நாமத்தையும் அன்றைக்கு எல்லார் முன்னாலே மகிமைப்படுத்த வச்சாங்க. 2015 வந்து வாக்குத்த ஆராதனைக்கு வந்திருந்தோம். அப்போ வந்து என் மகிமையை காண்பார்கள் வாக்குத்த அந்த டாபிக் நடந்துட்டு இருந்து அப்போ தான் கத்தர் என்ன ரட்சித்தாரு. அன்றையிலேருந்து என்னோட வாழ்க்கை மாறுச்சு. அதுக்கப்புறம் கத்தர் வந்து எனக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் வந்து ஃப்ரீ சீட் கொடுத்து என்னை வந்து எம்பிபிஎஸ் படிக்க 6 வருடங்கள் கிருபையாக முடிக்க சொன்னாங்க. பல போராட்டம் பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. ஆனால் கத்தருடைய கிருபைனா ஏசப்பா வந்து எல்லாத்தையும் விடுதலை பண்ணாங்க. அந்த எம்பிபிஎஸ் முடித்த பிறகு எம்எஸ் வந்து ஏசப்பா எய்ம்ஸ் நாக்பூரில் உடனே கொடுத்தாங்க. அதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போனாங்க ஆசீர்வாதமாக. முதல் வருடம் முடிகிற அந்த தருவாயில் எனக்கு பயங்கர போராட்டம் வர ஆரம்பிச்சுது. இப்போ பயங்கர போராட்டம்னா படிக்க முடியாது, என்னோடய வேலையை என்னால் ஒழுங்காக செய்ய முடியாது, ஏதோ என்னை வந்து எதிர்க்கிற மாதிரி இருக்கும். என்னால் ஒழுங்காக ப்ரேயர் பண்ண முடியாது, எந்த காரியத்தை சுறுசுறுப்பாக இருக்க முடியாது, என் கூட இருக்கிறவங்க ஏதாவது வந்து பிரச்சனைக்கு வருவாங்க. அப்படி பல போராட்டத்தினால ஒரு பக்கம் ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் தாங்க முடியாமல் என்னால் வீட்டுக்கு கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அந்த நேரத்தில் தான் அம்மா வந்து இங்கே மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தாங்க சர்ச்சுக்கு. அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணப்போ அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னால் தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்னாக நடந்து போவார் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஃபஸ்ட் இயர் எண்டுக்கு அப்புறம் நான் போனேன். இப்போ எக்ஸாம் எல்லாம் மறுபடியும். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு பலன் கிடைத்த மாதிரி இருந்துச்சு. அந்த போராட்ட சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. நிறைய விஷயம் மாறிச்சு. என்னோட அது ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் பலப்பட்டது. நல்லா ப்ரேயர் பண்ண ஏசப்பா வச்சாங்க. எனக்கு கொஞ்சம் படிப்பில் என்ன ஒர்க்கில் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. நிறைய அதுவரை தடையாத நிறைய காரியங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருப்பேன். அங்கே கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் எதுவுமே பண்ண முடியல. ஃபஸ்ட் இயரில் எந்த முயற்சி எடுத்தாலும் அது ஒரு தடையாகவே இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஏசப்பா தகர்த்து நான் ஆசைப்பட்டதை விடைக்கும் அதிகமாக நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிறைய ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நிறைய குவிஸ் காம்படிஷன் ப்ரைஸாக இருக்கட்டும். ஒரே வருஷம் 4 தடவை என்ன வேறு பல மாநிலங்களுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பல இடத்துக்கு அந்த தடையெல்லாம் விடைஞ்சு ஆசீர்வாதமாக எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணும் கிருபைசாங்க. அப்புறம் வந்து செகண்ட் இயர் அப்படியே ஆசீர்வாதமாக முடிஞ்சது. அடுத்ததாக வந்து செகண்ட் இயர் முடியும் 3rd இயர் மறுபடியும் என்டர் ஆகும்போது எனக்கு மறுபடியும் பிரச்சனை போராட்டம் வந்து பிகின் ஆச்சு. அப்புறம் ஏன்னா 3rd இயர் வந்து எக்ஸாம் டைம் வரும், நிறைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், என்னோடய தீசிஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி. ஸோ அந்த முயற்சியெல்லாம் எடுக்கும்போது எனக்கு பயங்கர ஒவ்வொரு நாளும் எனக்கு பலவீனம் ஏதாவது வந்துடும், ஏதாவது தடை வந்துடும், அவ்வளோ எல்லாவற்றுக்கும் ஒரு தடை வரும். ஸோ அந்த அதுலேயும் ஏசப்பா வந்து பலப்படுத்துவாங்க. நான் கரெக்டாக அந்த முடிக்கணும், அந்த பேப்பரை எழுதி முடிக்கணும் போது எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். அப்படி பல விதமான போராட்டம் இருந்து அந்த டெசர்டேஷனையும் எஸ்ஸப்பா கம்ப்ளீட் பண்ண அதுக்கே ஒரு பெரிய போராட்டம் ஜெபத்தினால தான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் எனக்கு அந்த போராட்டம் தாங்க முடியாமல் நிறைய நாள் இருக்கும்போது தான் அங்கள்கிட்ட ஒரு ஃபஸ்ட்டாக அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன். அப்போ தான் அங்கிள் ப்ரேயர் பண்ணி தான் அப்புறம் என்னால் வந்து அந்த இருள் விலகி என்னால் படிக்க முடிஞ்சது. என்னால் வந்து வேலையிலே ஒரு ஆர்வத்தை காட்ட முடிஞ்சது. அந்த வருஷம் பயங்கர போராட்டம் இருந்துச்சு பிகினிங்லேருந்து. ஏன்னா நான் எக்ஸாமுக்கு வந்து மாடல் எக்ஸாமுக்கு எல்லாம் ரெடி ஆகணும். ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பயங்கர எனக்கு திடீர்னு எனக்கு மனசில் விருப்பம் வந்துடும் படிப்பு மேலே. இல்லாட்டி வந்து சோர்ந்து போய் உட்காந்துருவேன், இல்லாட்டி என்னால் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு வந்து மைண்டில் வந்து அவ்வளோ போகிறேன், உன்னால் முடியாது, நீ வந்து நான் படிக்க முடியாது, புக்ஸை எதுக்கு படிச்சுட்ருக்க, நீ புக்ஸை மூடிடு, படிக்க வேண்டாம், அப்படி பயங்கர நீ இதை எக்ஸாமை க்ராஸ் பண்ணி வர முடியாது, உன்னால் இந்த எக்ஸாமெலாம் நீ எழுத மாட்டேன், நீ எப்படி எக்ஸாம் எழுதி வந்துடுவேன், அப்படின்லாம் பயங்கரமான போராட்டம். நான் வந்து எவ்வளோ முடியுமோ என்னால் வந்து மார்னிங் ஜெபம் பண்ணுவேன். அது தாண்டும் போது தான் வந்து எனக்கு ஜெப ஹெல்ப்புக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து இப்போவாச்சும் ஃபோன் பண்ணுவேன். நார்மலாகவே எல்லா ப்ரேயர் சர்வீஸ் எல்லாமே ஆன்லைன்லேருந்து பார்ப்பேன். நானும் இன்னொரு ஃபேமிலி அவங்க இருக்காங்க அங்கே நாக்பூரில் ஒர்க் பண்ணுறேன் இங்கேருந்து. ஸோ அவங்களும் அவங்க வீட்டில் வச்சு தான் நாங்கள் 2 பேருமே பார்ப்போம். எல்லா ப்ரேயர்ஸ் அதெல்லாம் பலப்படுத்துச்சு. ஆனால் அந்த லாஸ்ட்டு 2 மாதம் என்னோட
ஜூலை, ஆகஸ்ட் அதான் என்னோடய எக்ஸாம் மந்த்ஸு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தான் ஒரு நாள் என்னால் தாங்க முடியாமல், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் அவ்வளோ போராட்டம் மிகுதியாக இருக்கும்போது தான் ஒரு ஆள் கால் பண்ணியிருந்தேன் அங்கிளுக்கு. ஜூலை 3 நினைக்கிறேன். அப்போ தான் அந்த அங்கிள் வந்து அந்த போராட்டத்தை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த இருள்லாம் அப்புறம் தான் விலகி, அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்க வச்சு அந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிச்சு, அடுத்த மாதமும் அவ்வளோ போராட்டம் வந்து அதையும் ஜெயிக்க வச்சாங்க. 514 மார்க் தந்து எஸ்ஸப்பா அந்த படிப்பை எம்எஸ் படிப்பு முடித்து பெரிய வெற்றியை தந்தாங்க. தேவன் கொடுத்த பெரிய கிருபை. ஜெபமும் அங்களோட ப்ரேயர் சப்போர்ட்டும் தான் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த பெரிய படிப்பை முடிக்க வச்சது ஏசப்பாவோட கிருபை. அவரோட கிருபையும் ஞானமும் தான். இது எப்படி நடந்தது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் அவர் செய்த பெரிய அற்புதம் நான் சொல்லுவேன். அடுத்ததாக மருத்துவர் ஜெவிஸ் ரிச் 2 தங்க பதக்கங்களை பெறுகிறார். கண் மருத்துவத்துறை தங்கப்பதக்கம் விருது, கதிரியக்கத்துறை டாக்டர் ANS மேனன் தங்கப்பதக்கம் விருது. இவ்விரண்டு தங்கப்பதக்கங்களையும் டாக்டர் ஜெவிஸ் ரிச் பெறுகிறார். ஸோ இந்த மாதிரி ஜெபமும் அவங்களோட ப்ரேயர் சப்போர்ட்டும் தான் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த பெரிய படிப்பை முடிக்க வச்சது ஏசப்பாவோட கிருபை. அவரோட கிருபையும் ஞானமும் தான். இது எப்படி நடந்தது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் அவர் செய்த பெரிய அற்புதம் நான் சொல்லுவேன்.